அனைவருக்கும் வணக்கம். நிறைமாத கர்ப்பிணி அப்படின்னா 37 வாரங்கள் கழிந்த பிறகு டாக்டரு ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போது நம்ம அதுக்கு உடலையும் மனதையும் தயார் நிலையில் வச்சுக்கணுங்க. உடல் சோர்வாக இருக்கிறது, டயர்ட்னஸ்ஸு, டென்ஷன் அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம சாப்பிட்ற உணவுகள்லேயும் கட்டுப்பாடு வேணும். நிறைய சாப்பிடாம மூச்சு திணற முட்டை சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் நம்ம அளவாக சாப்பிட்டு வயிறை மென்று சாப்பிட்டு ஜீரணம் நல்லா இருக்கும்போது குழந்தைக்கும் பாதிப்பு இல்லை, உங்களுக்கும் உடல் ரீதியாக தொந்தரவு இருக்காது. அப்படியெல்லாம் செய்யலாம். ரெண்டாவது, சுகப்பிரசவம் கஷ்டப்பட்டு எப்படியாவது சுகப்பிரசவம் ஆகணும் தெய்வமே அப்படின்ட்டு என்ன செய்கிறீங்க அப்படின்னா, சிசேரியன் பண்ணிட்டாலே நம் தண்டுவடத்தில் உள்ள எலும்பில் தான் வச்சு மயக்க ஊசி போடுவாங்க. அந்த ஊசி போடும்போது குழந்தை பிரசவமாகி நல்லா நார்மல் ஆகிடுவோம். ஆனால் 20 வருஷமோ 30 வருஷமோ கழிந்து அதோட எஃபெக்ட்டு நம்மளுக்கு பயங்கரமாக இடுப்பு வலி, திரும்பி படுக்க முடியாது, முதுகு தண்டுவட பிரச்சனை, பயங்கர பிரச்சனையெல்லாம் ஏற்படும். அதனால் 99% சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு நம்ம வழிவகுக்கணும். அதுக்கு ஒரு முத்திரையே இருக்குது. என்ன முத்திரை அப்படின்னா அபான முத்திரை அப்படின்னு பாருங்க. பாபா முத்திரைன்னு சொல்லுவாங்க. பாபா முத்திரைனா இப்படி வைப்பாங்க, சரியா? இது அபான முத்திரை. நல்லா பாருங்க. இந்த 3 விரல், கட்டவிரல், நடுவிரல், மோதிர விரல், இந்த 3 விரலும் நல்லா ஒட்டி இருக்கணுங்க. இது மாதிரி அபான முத்திரை பிரசவ டேட்டு கொடுத்தாச்சு அப்படின்னா அபான முத்திரை காலையிலையும் மாலையிலையும் 10 நிமிடம் பெட்டிலோ சேர்லோ இருந்து கண்ணை மூடி நல்லா தியானம் பண்ணிக்கிட்டு தெய்வத்தை வேண்டி அப்படி முத்திரை செய்யணும். தூக்கம் வரல, தூக்கம் எப்போ பார்த்தாலும் முழிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது உடல் சோர்வு வரும், பசி இருக்காது இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது சின் முத்திரை பாருங்கள். சாதாரண இந்த 2 விரல் இப்படி இப்படி, இது சின் முத்திரைன்னு சொல்லுவோம், சரிங்களா? அதை தொடை மீது அமர்ந்து கையை வைத்து தொடை மீது நல்லா சின்முத்திரை செய்யணும். அதே மாதிரி வாக்கிங் போகிறது, நடக்கிறது, மூச்சு பயிற்சி, சின்ன சின்ன பயிற்சி எல்லாம் இருக்குது. அதை உட்காந்துக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. மனசு சந்தோஷமாக இருக்கணும். அடிக்கடி டென்ஷன் ஆகிறது, நெகட்டிவான விஷயங்களை எல்லாம் கேட்குறது, நல்லா உடம்பை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டோம்னா குழந்தை நார்மல் டெலிவரி பிறக்குங்க. அதே மாதிரி சூட்டு வலி வருது அப்படின்னா நம்ம அந்த சூட்டு வலியை மாற்றுறதுக்கு எப்படியெல்லாம் என்னென்ன செய்யலாம்னு சொல்கிறேன். இளநீர் எடுத்துக்கலாம். இளநீரில் ராத்திரி வெட்டி அந்த மூடி இருக்கு இல்லையா, அதை திறந்து கொஞ்சம் பனங்கல்கண்டு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சு பல் விளக்கிய உடனே அதை எடுத்து குடிச்சிடலாம். பனங்கற்கண்டு, வெந்தயம், சரிங்களா? அந்த மாதிரி குடிக்கலாம். இன்னொன்று, சூட்டு வலிக்கு ஒரு கஷாயமும் இருக்குது. சோம்பு, பெரிய ஜீரகம்னு சொல்லுவாங்க. சோம்பை லேசாக பொன்னிறமா எல்மணின்னு இருக்குங்க இல்லையா, நெல்மணி அந்த கலர் வர்ற மாதிரி வறுத்துக்கணும், சரிங்களா? வறுத்து பொடித்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் அடைத்து வைத்து காலையில் எழுந்தவுடன் நல்லா ஒரு டீஸ்பூன் போட்டு 1.5 டம்ளர், அது 1 டம்ளர் ஆக்கி பனங்கற்கண்டோ கருப்பு டீயோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை குடிக்கும்போது சூட்டு வலியானது மாறும். அதுவும் முக்கியமாக சூடாக குடிக்கக்கூடாது. எது சாப்பிட்டாலும் வெதுவெதுப்பாக தான் சாப்பிடணும், சரிங்களா? அதே மாதிரி நமக்கு கால் வீக்கமெல்லாம் வரும், சரிங்களா? நிறைய மாத கர்ப்பிணிகளுக்கு கால் அப்படியே வீக்கமாக இருக்கும்.
அதுக்கு தொட்டதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம வீட்டிலேயே சேரில் உட்காந்துக்கிட்டு ஒரு பக்கெட்டில் கல்லுப்பு இருக்குதுங்களா, கல்லுப்பு இப்படி 4 பிடி கல்லுப்பு போட்டு சுடுதண்ணி, வெதுவெதுத்த சுடுதண்ணியில் காலை 2ஐயும் இறக்கி வைக்கணும். ஒரு அரை மணி நேரம் டிவி பார்த்தாலும் சரி, சேரில் உட்காந்துக்கிட்டு முத்திரை பண்ணிக்கிட்டும் கூட நீங்கள் இந்த உப்பு தண்ணியில் காலை இறக்கி சுடுதண்ணியில் வைக்கணும். அப்படி வைக்கும்போது டெய்லி வச்சுக்கிட்டு வந்தால் கால் வீக்கம் குறையும். அப்படியெல்லாம் இருந்ததுன்னா காலை கழுகி நல்லா காட்டன் துணியில் தொடச்சி நல்லெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த 2ஐயும் எடுத்துட்டு கால் பாதம் இருக்கு இல்லையா, பாதம் பாருங்கள், இந்த பாதம் இருக்குது இல்லையா, நல்லெண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்டு விரல்கள்லையும் நகங்கள்லையும் வச்சு நம்ம இந்த கையை மடக்கி லைட்டாக உங்களால் குமிஞ்சு முடியலினாலும் இங்கே பாருங்கள், வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி நல்லா 2 காலையும் அந்த ஆயில் மசாஜ் கொடுக்கணுங்க. சரியா? இந்த மாதிரி கொடுக்கும்போது நரம்பு வந்து ரத்தோட்டம் சீராக இருக்குங்க. சரியா? குழந்தை வந்து தலை திரும்பி வரும்போது நம் துடை இடுக்குகளில் 2 சைடும் அப்படி மின்னல் பார்த்துருக்கீங்களா, பளீர்னு மின்னல் இடிக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு மின்னல் வெட்டுங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிரசவம் ஆகிறதுக்கு அறிகுறி ஆயிடுச்சு அப்படின்னு. 2வது வெள்ளை வடுனா அலாவரா ஜெல் இருக்கு இல்லையா, கற்றாழை ஜெல்லு, அந்த மாதிரி தனித்தனியாக மூத்திரம் போகும்போதெல்லாம் சேர்ந்து போகும். அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? அதுக்காக நெம்ப போகுது அப்படின்னா பன்னிக்குடம் உடஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த கர்ப்பப்பையோட ஒரு கவர் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே தான் குழந்தை இருக்கும். அது வந்து நீர் மாதிரி ஜெல்லு மாதிரி இருக்கும். அது உடஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ கொஞ்ச நேரம் பாருங்கள், டாக்டரே பார்ப்பாங்க. குழந்தை இப்போ லேட் ஆகுது, பன்னிக்கூட உடஞ்சிருச்சு, இப்படி சிசேரியன் செய்யணும் அப்படின்னா தவிர்க்க முடியாமல் சிசேரியன் செய்யலாம். அப்படி அல்லாத 199% நம்ம சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு பார்க்கணுங்க. ஏன்னா நம்ம உடல் சுகப்பிரசவம் ஆகும்போது நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், ஆக்டிவாக வேலை செய்யலாம் வயசு காலம் வர. சரிங்களா? சிசேரியனை முக்கியமாக தவிர்க்கணும். நம்ம சாப்பிடும் உணவுகள் வந்து முன்னடுத்த ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போது குழந்தை வெளியே வரும்போது கர்ப்பப்பை ஓப்பன் ஆகி தலை திரும்பி வரும்போது அப்படியே ஒரு ஹார்மோன் சுரக்கும். சரிங்களா? ஹார்மோனும் சுரக்கும். அது வெளியே வர்றதுக்கான வழி ஏற்படும். அதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் செத்தாலும் செத்தா பெத்தாலும் பெத்தா அப்படின்னா செத்து தான் நம்ம ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறோம். நம்மளுக்கு மறுபிறப்பு அப்படிங்கும்போது குழந்தை பிரசவத்தில் தான் நம்மளுக்கு மறுபிறப்பு இருக்குங்க. சில பேர் பிரசவ ஆகிறதுக்கு முன்னாடி இறந்துடுறாங்க, சில பேர் பிரசவ குழந்தை வெளியே வந்த உடனே இறந்துடுது. அங்கே அப்படியெல்லாம் இருக்கிறது ரொம்ப சிவிலியராக இருக்கும். அதெல்லாம் தவிர்த்து நம்ம ரொம்ப கவனமாக நம்ம உடம்ப மனது இதையெல்லாம் ஒருநிலைப்படுத்தி சந்தோஷமாக இருக்கணுங்க. நம் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் தாயும் சேயும் நலமாக இருப்பதற்கும் நம் நலம் நம் கையில். நன்றி.